10th பிளேஸில் இருக்கிற படம் கவின் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கிஸ். இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 6 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 9th பிளேஸில் இருக்கிற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 9 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 8th பிளேஸில் இருக்கிற படம் சுந்தசி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கேங்கஸ். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 13 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 7th பிளேஸில் இருக்கிற படம் ஜெயம் ரவி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 12 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 6th பிளேஸில் இருக்கிற படம் சந்தானம் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 21.5 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 5th பிளேஸில் இருக்கிற படம் துல்கர் சல்மான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன காந்தா. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 32.5 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 4th பிளேஸில் இருக்கிற படம் விஜய் சேதுபதி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஆஸ். இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 9 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 3rd பிளேஸில் இருக்கிற படம் தனுஷ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன இட்லி கடை. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 75 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 2nd பிளேஸில் இருக்கிற படம் அஜித் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி. இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 132 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு. 1st பிளேஸில் இருக்கிற படம் கமல் அண்ட் சிம்பு ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தக் லைஃப். இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி. ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 97 கோடி கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிருக்கு.